கேட்கும் போது என் இதய வெடிச்சடும் போல இருக்குது. ஆடு மாடுகளை விக்கிற மாதிரி எனக்கு ஒரு விலை விதிச்சிட்டியா அண்ணா? எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணாமா? நீ யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு போட்டுக்கிட்டு போயிடுவே, நான் எங்க போறது? பண்புள்ள ஒரு சகோதரன் பேச பேச்ச இது. பண்பு பண்பு தானே பணம் கொடுக்கும், பசி ஆச்சிடும். எல்லாத்தையும் விட பெரிதான மானத்தை காப்பாத்து. எனக்கு மானம் கிடையாது. அண்ணா, நீயா இப்படி பேசுற? எவ்வளவு மானத்தோடு இருந்து இப்ப மானமே கிடையாதுன்னு சொல்றியே. சரி, உனக்கு பணம் தானே தேவை? ஆமா. என்னோட புறப்படு. ஏன் எங்க கூட்டிட்டு போய் என்ன காமிச்சு கொடுத்துருவா? நான் உன்னுடைய தங்கச்சிங்கிறத நீ மறந்துட்டாலும் நீ என்னுடைய அண்ணேங்கிறத நான் மறக்கல. வா, அந்த அம்மா கிட்ட உன்னை அழைச்சுக்கிட்டு போய் உனக்கு வேண்டிய பணம் வாங்கி தரேன். அவங்க நான் எது கேட்டாலும் கொடுப்பாங்க. முந்தையே எனக்கு இந்த யோசனை தோணுச்சு. ஒருவேளை முத்தையன் குறுக்க வருவானோன்னு நினைச்சேன். நான் உனக்கு பணம் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறமாவது இந்த கூண்டில இருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும் இல்ல? விடுதலையா? அப்புறம் உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? நீ யாரோ நான் யாரோ. புறப்பட புறப்பட. என்ன இதெல்லாம்? மேஸ்திரி, ஏன் பந்தா பிரிச்சீங்க? என்ன பேசாம இருக்கீங்க? கேட்கறது போய் சொல்லுங்க. எதுக்கா பந்தா பிரிச்சீங்க? அம்மா தான் பிரிக்க சொன்னாங்க. ஏன் பிரிக்க சொன்னாங்க? நான் சொல்றேன், எல்லாம் அப்படியே இருக்கணும். முகூர்த்தக்கார யாரும் தொடக்கூடாது. அம்மா 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 அம்மா, என்னம்மா நடந்தது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏமா பந்தலை நீங்களா பிரிக்க சொன்னீங்க? நான் தான் பிரிக்க சொன்னேன். ஏன் அம்மா, ஏமா அழறீங்க? அப்படின்னா மரகத்துக்கு உடம்பு சரியில்லையா? கல்யாணத்தை ஒத்தி வைக்க முடியாது ஆயிடுச்சா? ஒத்தி வைக்க முடியாது ஆகலப்பா, அடியோட நிறுத்த முடியாது. அம்மா, என்னம்மா அது? இப்பதான் எல்லாருக்கும் பத்திரை கொடுத்துட்டு வர்றேன். இந்த சந்தோஷ சமயத்துல என்னென்னமோ சொல்லி எனக்கு குழப்பத்தை உண்டாக்குறீங்களே. குழப்பத்தை உண்டாக்குறது நான் இல்லப்பா, அந்த கந்த நம்ம குடும்ப கௌரவத்துக்கே அவன் குழி தோண்டிட்டான். கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்கம்மா. தம்பி, கந்தன் நம்மளை ஏமாத்திட்டான், மோசம் பண்ணிட்டான். புடவை நகையோட நாங்க போனதுக்கு அப்புறம் ஊராருக்கு மத்தியில வச்சு என்ன ரொம்ப கேவலமா பேசிட்டான். என்ன கேவலமா பேசினாரா? உங்களையா? அதாவது பரவாயில்ல, முதல்ல கல்யாணத்துக்கு சம்மதிச்சு கடைசியில பொண்ணை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டானேப்பா. முகூர்த்தம் வச்சதுக்கு அப்புறமா முடியாதுன்னு சொல்லிட்டாரு? முடியாதுன்னு சொன்னது மட்டும் இல்லப்பா, எந்த மரகதத்தை என் மருமகள் ஆக்கிக்கலாம் துடிச்சுக்கிட்டு இருந்தேனோ அந்த மரகதத்தை அவங்க அண்ணா முத்தையனுக்கு பலி கொடுக்க போறான். தம்பி, பலி கொடுக்க போறான். போதுமா போதும், இனிமே ஒண்ணு சொல்லாதீங்க. அடுக்கடுக்க அதிர்ச்சிவரும் செய்திகளை கேட்கும் போது என் இதயமே வெடிச்சிடும் போல் இருக்குமா. மரகதத்தோட அண்ணன் இப்படி மாறினதுக்கு காரணம் உங்க அப்பா பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதாலே தன்னுடைய கல்யாணம் நின்னு போனதை மனசுல வச்சுக்கிட்டு பழிக்கு பழி வாங்கணும்னு அந்த பாவி வெகு நாளா திட்டம் போட்டு அது நிறைவேற்றிட்டான். இல்ல, நிறைவேறதான் அவர் நினைச்சிருக்க அந்த பொல்லாத திட்டத்தை உடைச்சு பொடி பொடியாக்க என்னால முடியாது. இனிமே யாராலும் எதுவும் செய்ய முடியாது. உனக்குன்னு ஊரடிய நான் நிச்சயம் பண்ண பெண்ணை இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையும் பாழாக போறதை என்னால பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. மீனாட்சம்மா மகளோட கல்யாணம் நின்னு போச்சு, பந்தா கூட பிரிச்சுட்டாங்க. ஊர் ஜனங்க என்ன அவமானப்படுத்தி பேசுறத கேட்கறதுக்கு முன்னாடியே இந்த பாடம் உயிரை விட்டு. அம்மா, இந்த பாடம் உயிரை விட்டு. அம்மா வேண்டாம், இல்லைங்கம்மா. அம்மா, உன் காலில் வந்து கேட்டுக்கிறேன். இந்த அவமானத்துக்கு அப்புறம் நான் இருந்தாலும் உயிரை விட்டு. அம்மா, என்னால் தானே உங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது. என்னால் தானே நீங்க உயிரை விட துணிஞ்சீங்க. அம்மா, உங்களுக்கு வரப்போற அவமானத்தை தடுத்து உங்க உயிரை காப்பாத்தி தாயை காத்த தனைன்னு நான் பேர் எடுப்பேன். இது உறுதி. உங்க மேல ஆணையா சொல்றேன், இது உறுதி. கொடுத்த பத்திரிகை கொடுத்ததுதான், நட்ட முகூர்த்த கால் நட்டதுதான். அதே முகூர்த்த கால் மேல மறுபடியும் பந்தல் போட்டு அதே மரகத்தின் கழுத்துல தாலியை கட்டி நம் குடும்ப கௌரவத்தை காப்பாத்தலைன்னா நான் உங்க மகன் இல்லை. For more updates, like, comment, subscribe to our channel. Hey darlings, గంటని click చేయడం మర్చిపోకండి.